வெல்கம் டு மோகாட்டம். அடுத்த விழாக்கு எங்க இங்கே வசதியா காத்து வரச்சு இப்பதானே வந்து ஆமாடா. எனக்கு இந்த வெளியில கடிகாரம் பார்த்தல, கடிகாரத்துக்கு ஓரளவுக்கு ஹிஸ்ட்ரி தெரியும். நம்மளால முடிஞ்சது கலெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த கடிகாரம் இருக்குல்ல, அது வந்து 1923 உருவாக்கியிருக்காங்க. சரியா? அது வந்து பாதி தான் இருக்கு, மீதி பாதி வந்து புதுப்பிக்கும் போது மிஸ் பண்ணிட்டு அதை தொலைச்சிட்டு இருக்காங்க. பழசுல 1923, அதான் நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி அந்த டைம்ல வந்து இது பண்ணது. அது வந்து அந்த கடிகாரம் இருக்குல்ல, அது முழுக்க முழுக்க காப்பர்ல கட்டினது. நீங்க வந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. அந்த டைம்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காப்பர் இது இருக்குல்ல, அதை பார்த்து தான் தொழுவே வருவாங்க. சூரியன் வெளிச்சம் படும்போது நம்மளுக்கு டைம் தெரியல. அந்த காலத்துல கடிகாரம் கிடையாது. சூரிய வெளிச்சத்தை பார்த்தா டைம் இது 6 மணி 8 மணி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நேரம் வந்து சூரியன் படும்போது அதுக்கேத்தாப்புல வந்து தொழுவாங்க. இங்க மட்டும் கிடையாது, இதே போல வந்து நாகப்பட்டினத்துலயும் ஒண்ணு இருக்கான். ஆனா இதுக்குள்ள இருக்குல்ல, ஆமா, தூணால கட்டிருக்காங்கல்ல, அதுவும் 3 இடத்துல தான் இருக்கு. நாகப்பட்டினம் நீ சொல்ற இடத்துல 3 இடத்துல தான் இருக்கு. இந்த மாதிரி ஆர்கிடெக்ட் வந்து நம்ம ஊர்ல தான் பண்ண முடியும், கல்லால கட்டுறது. இது திராவிடியன் இதுல இல்ல, நிறைய ஹிஸ்ட்ரி இருக்கு. 2000 வருஷம் வரலாறு இருக்குங்க. இது முடிச்சிட்டோம், சர்ச்சுக்கு போயிடலாமா? சரி, சர்ச்சை பத்தி உனக்கு தெரியல, வா பாத்துங்களா. ஹாஸ்டல்ல ஃபுல்லா இப்ப கேக்கட்டா ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். மைண்ட்ல ஹிஸ்டரி தெரியும் இல்லையே? தெரியும். கேஷுவலா சொல்லு, கேஷுவல். பெரிய ஹிஸ்டரி தான். இங்க வந்து ஃபுல்லா ஃபிஷர்மேன் நிறைய இருப்பாங்க. ஒரு வாட்டி போயிருக்காங்க. அது ஒரே நாள்ல நடந்த விஷயம் தான். அது போட்டிருக்காங்க, ஒரு கல்லு மாதிரி ஒரு கட்டை மாதிரி கிடைச்சிருக்கு. அதனால அதை மீன் மாட்டாம கட்டை கட்டி திருப்பி ஆத்துல தூக்கி போட்டிருக்காங்க. திருப்பி இன்னொரு வாட்டியும் திருப்பி வலை போடும் போது மீன் மாட்டாம திருப்பி இந்த கட்டை தான் மாட்டிருக்கு. ஆனா அது கட்டை தான் மாட்டுது. எனக்கு வெறுப்பா என்ன பண்றாங்க, திருப்பி தூக்கி வச்சிட்டு இருக்காங்க. கட்டை தான் கடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 3ஆவது வாட்டி போடும்போது ஃபுல்லா மீன் கடிச்சு நல்லா சந்தோஷமா வந்திருக்காங்க. வந்துட்டு கரைக்கு வந்த பிறகு அது கூடிய அப்படியே என்ன பண்ண அந்த மிதந்துங்கன்னு அந்த கட்டியும் கரைக்கு வந்துருச்சு. இன்னும் அதை கண்டுக்காம இவங்க வந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துல இந்த கட்டை வெட்டுறவங்க, இந்த வீட்டுக்கு அடுப்புக்கு தண்ணி அந்த இடத்துல ஒரு ஆளுங்க இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இதுதான் கட்டை, இது வெட்ட பார்த்துருக்காங்க. அவர் வெட்டணும் என்ன இருக்குன்னா, ரத்தம் வந்திருக்கு அந்த கட்டையில இருந்து. ரத்தம் அவர் கண்ணுல பட்டுட்டு இருக்கு. வெட்டம் ஒரு கண்ணுல கட்டையில ரத்தம் இருக்கு. இது சொல்றது கேளு, முழுசா சொல்றேன், அப்பதான் புரியும். நீங்க நல்ல கேட்ட எப்படி கட்டப்பட்ட கட்டின கதை தெரியல. வெட்டோட ரத்தம் வந்திருக்கு. அந்த ரத்தம் கண்ணுல பட்ட உடனே ஒரு கண் பார்வை போயிட்டு இருக்கு. அவங்க பக்கத்துல இருக்கவங்க என்ன சின்ன அந்த கட்டி என்னன்னு பார்த்தா, அது ஒரு சிலைனா ஒரு குழந்தைய வச்சுன்னு ஒரு மாதா சிலை மாதிரி இருக்கும். இதை நம்ம தெரியாம வெட்டிட்டோம் அப்படின்னு அவர் அங்கேயே தெய்வமா வேண்டியிருக்காரு. நான் இனிமே தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிருன்னு சொன்ன உடனே திருப்பி ஒரு கண் பார்வை. ஒரு கேள்வி, ரத்தம் வந்து கண்ணு போயிடுச்சு, அப்புறம் எப்படி அது மாதா சிலை குழந்தை பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பார்த்தாங்க, சொன்னாங்க. இல்ல, அது கடல்ல இருக்கும், அந்த மண்ணு எல்லாம் மூடி ஒரு மாறிட்டு இருக்கு. புரியுதா அந்த விஷயம்? என்னென்ன சொல்றோம் பாருங்க. நல்லா ஃபேமஸ் பண்ணி திருவிழா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி திருவிழா நடக்கும். இந்த ஊர் மட்டும் இல்ல, சுத்தி இங்க இருந்து ஒரு 50-60 கிலோமீட்டர் இருக்கும். இன்னொரு மெயின் விஷயம் என்னடான்னா, கிறிஸ்டியன்ஸ் மட்டும் வர மாட்டாங்க. எல்லா மதமும் சம்பந்தப்பட்டு இங்க வந்து நானும் வந்திருக்கேன். எல்லாரும் வந்து நைட் ஸ்டே பண்ணிட்டு, இது அவங்க ஊர் திருவிழா மாதிரி, ஒரு திருவிழா மாதிரி
இப்போ இந்துஸ் அவங்க சொந்தக்காரங்களை கூப்பிடுவாங்க திருவிழா கை ஊத்திடாத நிறைய வாட்டி வந்து சாவுச்சிருவாங்க. அந்த மாதிரி எம்மதம் சம்மதம்ன்ற மாதிரி இந்த சர்ச்சில் நடக்குது. அதெல்லாம் வேணாம். கீழே இருக்கு. கீழே இருக்கு. ஆமா, ஆனா வந்து மெயின் விஷயம் என்னன்னா போட்டோ எதுவுமே எடுக்கக்கூடாது. போய் மெழுகுவர்த்தி ஏற்றிட்டு நம்ம வேண்டிட்டு வந்துடலாம், அவ்வளவுதான். தண்ணி வேணுமா? நம்பி வரணும் பாரு. சென்னையில முதல் திருச்சபை இதுதானா? சென்னை சரௌண்டிங்ல இருக்குல்ல முதல் திருச்சபை இதுதான் சொல்றாங்க. அது நமக்கு கரெக்டா தெரியல, ஆனா முதல் திருச்சபை இதான். ஆமா, இதுதான் ஃபர்ஸ்ட். இது படி ஒழுங்கா அங்க வந்து படி கொடுத்தீங்க. பாதி தான் பச்சேன், பாதி 4 லைன் தான் பச்சேன் நான். இதை வச்சு ஒரு 1 hour பேசிட்டா. என்னடா கிரவுண்ட் ஜிலோன்னு இருக்குது, எவனையும் காணோம். மனோரண்ணன் கடை மாதிரியே காலியா இருக்குது. இல்ல இது இல்ல இது வந்து டச்சு சமாதி. இது 600 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது. ஏன் அவங்களுக்கு நம்மளுக்கே இல்ல இடம், இவனுக்கு நான் சமாதி. உனக்கு இந்த ஹிஸ்டரிலாம் தெரியாதுல்ல? தெரியாது. இங்க என்ன உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். சரி சொல்லிக்க. டூரிஸ்டா வந்துட்டு தானே போனாங்க? இல்ல அதான் இங்க இங்க வந்து டச்சு வந்து இங்க வந்திருக்காங்க கடல் வணிகம் சார்ந்து. இங்க வந்து அதுக்கு முன்னாடி போர்ச்சுகீஸ் இருந்திருக்கு. ஆமா, இதோட வரலாறு தொடங்கினா 1ஆம் நூற்றாண்டுல இருந்து தொடங்குது. 1ஆம் நூற்றாண்டுல 1ஆவதுல இருந்து 13ஆம் நூற்றாண்டு வரை சோழர் மன்னர்கள் ஆண்டிருக்காங்க. இங்க துறைமுகமா தான் இருந்திருக்கு. துறைமுகம்னா அந்த அளவுக்கு செட்டப்ல இல்லாம துறைமுகமா இருந்திருக்கு. 13ஆவது நூற்றாண்டு வந்து விஜயநகர பேரரசு தெரியல, அவர் வந்து ஆண்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, போர்ச்சுகீஸ் உள்ள வருது. இத நம்ம தமிழ்நாட்டுல இருந்து போற கப்பல் சோழர்ல இருந்து சொல்றேன், அது வந்து 3 பாய்மரம் கொண்டது. இது எப்படி இவங்க வந்து ஈஸியா கடல் கடந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள வந்துடுறாங்கன்னு அவங்களுக்கு அந்த கியூரியாசிட்டியில வந்திருக்காங்க இங்க நாடு தேடி. அப்போ அந்த பாய்மரத்தை தேடி வந்தவங்க இங்க பருத்தி அதிகமா விளையுது, பருத்தியாதான் அந்த பாய்மரம் இதுவாகுதுன்றதுனால சரி இதுக்குள்ள போலான்ட்டு போர்ச்சுகீஸ் என்ன பண்ணிருக்கு, இங்க வந்து இறங்கிருக்காங்க. இங்க பலவர்காட்டுல தான். அப்ப பலவர்காடு இல்ல, சோழர் காலத்துல மாமல்லப்பட்டினம்னு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா இவங்க வந்து சரி பருத்தி இருக்கு, விஜயநகர பேரரசு வந்து இந்த போர்ச்சுகல் வந்து எனக்கு இந்த இடம் வேணும் நிலம் வேணும்ட்டு இதை கொடுங்க. அவன் என்ன பண்ணிருக்கான், அதுக்கு பதில் நிலத்தை குத்துறான். அவனுக்கு நான் கை மாறி பண்ணணும்ல, அவன் என்ன பண்ணிருக்கான், போர் வீரர்கள் துப்பாக்கி கேடயம் இதெல்லாம் வந்து அப்ப இல்ல அவனுக்கு வெறும் கேடயம் அந்த துப்பாக்கி எல்லாம் கொடுத்துருக்கான். இங்க இருக்க நாட்டை மத்த நாட்டுல கேப்சர் பண்ணிட்டு அவருக்கு ஜலாயிட்டுறாரு. நான் இருக்கு போர்ச்சுகீஸ் நல்லா இங்க வணிகம் பண்ணோம்னா இங்க கலேரியான்ற ஒரு துறைமுகத்தை கட்டியிருக்காங்க, கோட்டை கட்டியிருக்காங்க. அங்க அது வணிக நோக்கத்தோடு தான் அந்த கோட்டையை கட்டுறாங்க. அது என்ன பண்றாங்க, இது இப்படியே வணிகம் நடந்துட்டே இருக்கு. அப்ப டச்சு வரான். டச்சுனா நெதர்லாண்ட்ஸ் சொல்லுவாங்க. இப்போ நாடு அர்த்தம் தெரியல. சரி இப்ப டச்சு வந்து என்ன பண்றாங்க, இங்க வந்து என்ன பண்றாங்க, வணிக நோக்கத்தோடு தான் வராங்க. இங்க வந்து சாண்டல் டெக்ஸ்டைலு அப்புறம் வந்து பர்ஃபியூம்ஸ் இந்த மாதிரி கொள்முதல் அந்த நாட்டுக்கு எல்லாருமே சொல்லுவாங்க. இங்க வந்து அந்த மசாலா பொருட்கள் தான் வந்தாங்க. பருத்தி மெயின் தான், பருத்தி தான். பருத்தி வைக்கிறது அவனோட இதுலாம் இது பண்றது. அப்புறம் இரும்பெல்லாம் இங்க இருந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. இரும்பு அங்க எதுவும் இல்லை, இங்க இருந்து ஃபுல்லா தூயின் சொரன்றது. ஆனா பண்ணா அப்ப இருக்க சொல்ல அவங்களோட சிமெண்ட்ரி தான் இது. டச் பீப்புள் செத்தவங்க இந்த நாட்டுக்கு ஒருத்தன் கவர்னரு பிரசிடென்ட் எல்லாம் இருப்பான்ல, அவனோட இதுதான் அது. சாப்பாடு அடுத்து முக்கியமான ஒரு இடம் இருக்கு, போயிடலாமா? இவர்தான் எல்லா வீடியோல சொல்றோம். அடுத்து ஒரு முக்கியமான இடம் இருக்கு, கட் பண்ணுங்க, அங்க பார்க்கலாம். தென்கிழக்கு தேன் சிட்டு செம்பருத்தி பூ முட்டு செல்லம் கொஞ்சுதே தாலாட்ட. நல்லா இருக்குல்ல இடம்லாம். நிறைய பறவைங்க இருக்கிற அந்த இடத்துல. இதுதான் பலவர்காடுல இது முக்கியமான பறவைகள் எல்லாம் வந்து போறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு இது பறவைகள் சரணாலயம் போல. இது பீக்கான மாசம் வந்து செப்டம்பர் டு மே வந்து ஒரு பீக்கான ஒரு மாசம். பீக்குனா நிறைய பறவைகள் வரும், நீரோட்டத்துக்கோசம் நிறைய பறவை
வேற ஊர்ல இருந்து இங்க வந்து வெளிநாட்டு வந்துட்டு பாத்துட்டு என்ன பண்றீங்க அதெல்லாம் பாத்துட்டு போவோம். 150க்கும் மேற்பட்ட பறவைகள் இங்க வந்து போயிட்டு நிஜமாடா. ஆனா இப்ப வருகை இருக்கான்னு தெரியல, இது பராமரிக்கிறாங்களா கரெக்டா இல்லையான்னு தெரியல. ஆனா வெளிநாட்டு பறவை வந்து பெலிக்கான்ட்டு ஒரு பறவை வந்திருக்கு. நாரை, உனக்கு கூட ஒரு பறவை பேர் சொன்னேன், என்னது எல்லாம் வெளிநாட்டுல இருந்து. ஆனா இது கரெக்டா நிறைய இருக்கும்ல. ஆமா, அதுவும் பறவை காக்கான்ட்டு ஒரு கைட்டுன்ட்டு ஒரு பறவை இருக்கு, பிளாக் கைட், அதுவும் இங்க வந்திருக்கு. ஆனா பராமரிப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு தெரியல. இத பத்தி ரிசர்ச் பண்ணிருக்கியா? ரிசர்ச் தான் பண்ணிட்டு இருக்கேன், ஃபுல் ரிசர்ச். அது என்ன பண்ணீங்க? இபி நிறைய ஒரு 100 அது கொக்கு என்ன பரோடா? பிளாக் கைட். ஃபர்ஸ்ட் இது வந்து ஆந்திரா, அதான் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா இதெல்லாம் ஒன்னா இருக்கு சொல்ல. ஸ்ரீஹரிகோட்டாக்கு இதுவும் ஒரே இதுவா இருந்தது, அங்கேயும் பறவைகள் சரணாலயம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த திருப்பதியும் தமிழ்நாடு அதெல்லாம் பிரிக்க சொல்ல என்ன ஆச்சுன்னா, இது பலர்காடு தனியாவும் ஆந்திரா அந்த பக்கம் தனியாவும் வந்தது. அது போல அது ஒரே இருக்கு. அதுக்கு பேரும் புலிகேட் பேர்ட்ஸ் சான்ச்சுரி வச்சிருக்காங்க. ஆமா, அதுக்கும் இவன் தானே கூட்டு போறோம். நாங்க கூட்டு போறோம்னா பறவை இனிமே அழிஞ்சிரும் கூட்டு போறது. ஏண்டா எப்படி இது அது தண்ணியில போட்டு ஓவரால் நிலம் வேணா நீர் ஒண்டி பேசு, நிலத்துக்கு போயிடுவேன். 1990 ஆரம்பிச்சு போயிட்டே இருப்பான். நீர் வரும், நீர் இருந்தாதான் எல்லாமே நடக்கும். சரி, நான் மீன் வாங்கிட்டு வந்துடுறேன். கேட்கணும் பேசுறது, நீங்க போயிட்டாடா, நீ ஒண்டிதான் கேட்கணும். பாத்துனது நீ பேசுறா. அதான் பறவை சார் கூட்டு போறீங்க. பேசுறா போலாம். எங்க சித்தப்பா கம்பெனி எல்என்டி இருக்கு, அங்க போலாம் வாங்க. உங்க சித்தப்பா அதான் சித்தப்பா தான் அதான். நீ போலாமா? காட்டுறா வாங்க உங்களுக்கு, வாங்க. ஜெய், இப்ப எங்க வந்துரும்? உச்சத்துக்கு கூட்டின்னு போறேன். வாழ்க்கையோட உச்சத்துக்கு ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போறேன். செம்ம இடம் இது. இங்க இருந்து பாத்துன்னு வை, இந்தியா இருக்குல்ல, இந்தியா பாதி இந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால், நார்த்து எல்லாம். இப்ப பாரு, இங்க இருந்து அந்த உச்சியில இருந்து பார்த்தா இந்தியா, வெஸ்ட் பெங்கால், மோடியோட ஊரு. இந்தியா வேற வெஸ்ட் பெங்கால் வரையா? வந்து பார்த்தா வெஸ்ட் பெங்கால் தெரியும்ன்ற, அதையே இருந்து பார்த்தா வெஸ்ட் பெங்கால் தெரியும். சரி, இங்க இருந்து ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒரு மனிதருக்கு இயல்பா என்ன மேல கூட்டு போறேன்னு சொல்லிக்கிறீங்களா? வாழ்க்கையோட உச்சத்துக்கு மூணு பேர் கூட்டின்னு போறேன். ஆனா பசங்க ஊர்ல இருந்து சரி விடு. ஆனா ஏதோ மேல கூட்டின்னு போறேன்னு எம்எல்ஏ போன் பண்ணுவா. யாரு? எந்த ஊரு? இப்ப நாமளாம் எங்கேயுமே விட மாட்டாங்களா? இது எங்க கூட சொல்லு, போன் பண்ணி வர சொல்றேன். யாரு போன் பண்ணுவேன்? கரியரின் உச்சத்துல கட்சிக்கு வந்திருக்கு. யாரு அவரு? தளபதி எங்க? சரி, மாமா கால் பண்ணா? சரி, எங்க சித்தப்பா கம்பெனி கூட்டின்னு போறவா? இல்லம்மா, இங்க போலாமா? சித்தப்பா கால் பண்றியா? சித்தப்பா இது சின்ன விஷயத்துக்கு எல்லாம் வர மாட்டாரு. லைட் ஹவுஸ் வாங்கறதுக்கு வேணா அவரு அடிக்க வாட்ச்மேன் அடிச்சிட போறாரு. சித்தப்பா யாருன்னு தெரியும் சொல்றா. சொல்றா. அதானி தான் சித்தப்பா. அந்த கிரிக்கெட்ல மும்பை இந்தியன்ஸ்ல ஒரு பொண்ணு எல்லாம் இருக்குங்க, எல்லாம் சொந்தக்கார பொண்ணு. எந்த பொண்ணு? அங்க சொல்லியே தெரியும். அவன் எப்ப நம்மள உச்சத்துல கூட்டிட்டு போயிடான். நீ உச்சம் சொன்ன, நான் வந்து கில்லி படம் இதெல்லாம் இருக்கணும்னு நினைச்சேன். உச்சமே இங்க வந்து உனக்கு தெரியும் லைட் ஹவுஸ். ஆமாடா, லைட் ஹவுஸ் நினைச்சேன். மேல தனலட்சுமி செட் பண்ணி அதுதான் போய் தனலட்சுமி பாக்கலாம்னு நினைச்சேன். நீ மாமா வேலை பாத்துக்கிற. யார் கூட்டு போறான்? நீதான் கூட்டு போற. எல்லா இடமும் நானே கூட்டு போறேன். சித்தப்பா வேற இருக்காரு. சண்டே மேட்ச் இருக்குடா.
நாளைக்கு தானே உங்களுக்கு மேட்ச்? இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணல, சிதப்பாவும் பிராக்டிஸ் பண்ணல கத்துறதுக்கு. உங்க அக்கா ஒருத்தர் இருக்காங்க அங்க வந்து கம்பெனி அண்ட வந்து கத்தின்னு கித்தின்னு இருக்காதீங்க, இங்க இருக்கிறவங்களே கத்தாதீங்க. டீசெண்டா பேசுங்க. இந்தியால கத்த கூட கூடாதாடா? நீ ஒரு அரசியல் பேசிட்ட, நீ ஒரு அரசியல் ஏதோ பேச எங்க பேசுறீங்க? நான் மைக்கத்தான் போயிருக்கீங்க எல்லாரும். அது முதல்ல சொல்ல அப்புறம் வராது. இதெல்லாம் எங்க இடம் கடலே எங்க சித்தப்பா தான். என்னடா சொல்ற? கூகுள்ல தட்டினா வந்துரு போகுது. சித்தப்பா தான இடம் பட்டாலா இருக்கு. யாரு விட்டாங்களுக்கு பட்டா? கவர்மெண்ட் நீங்களா ஆகிட்டீங்களா? இங்க தூரத்துல இருந்தே உங்களுக்கு காமிக்கிற பேர் அது பேர் அங்க இருக்குல்ல துறைமுகம் இருக்குல்ல, அது ஃபுல்லா எங்களுக்கு தான். இப்ப அங்கதான் புது கம்பெனி எடுத்துன்னு வந்திருக்கோம் நாங்க. அங்க முடியெல்லாம் கொட்டக்கூடாதா, கரெக்டா இது போடு, மாஸ்க் போட்டுக்கோங்க. அங்க உட்காரலாம். வாடாடே கப்பல்ல போறீங்களா? இதை விசிட்டர்ஸ் ரூம் பழசே மரக பழசு அடி மாற்ற மாட்டேன். 6000 ஏக்கர் ஜப்தி பண்ண வரீங்க இங்க. பண்றோம் இங்க இருக்கவங்களுக்கு வேலை வைக்கிறாங்க. வேலை தெரிஞ்ச தொழில விட்டு தெரியாத தொழில் எப்படா பண்ணுவாங்க? வேலை இருக்காங்க பலர் கட்டுங்களா 3 பேரும். வேலை இருக்கோ இல்லையோடா, அவங்களோட வம்சாவளியா செய்யற ஒரு தொழில் அடிக்கிறீங்க நீங்க. எல்லாரும் அந்த தொழில் பண்ணல, எல்லாரும் தொழில் பண்ணல. அவங்க வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு நீங்க கம்பெனி ஸ்டாஃப் ஆகுறது. கவர்மெண்டாலோட அதிக சம்பளம் தர போறோம். என்னடா நீ என்ன பண்ற இங்க? இது ஆகுதுல, நீ 6 கிலோமீட்டர் உள்ள போற கடல்ல. சும்மா சொல்லினே 6000 ஏக்கர்னா எவ்வளவு காலி ஆகும் நிலம்? இப்ப நம்ம பாத்துமே எல்லாம் போயிடும், ஹிஸ்டரி எல்லாம் இருக்காது. கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கி மக்கள் எத்தனை வருஷமா அதை பாதுகாத்து எல்லாம் நீங்க வந்து ஈஸியா அதை அடிச்சு விட்டுருவீங்க. நான் ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணிடுறோம். கவர்மெண்ட் கிட்ட கவர்மெண்ட்லயே உங்களுக்கு இங்க இருக்க மக்களுக்கு நாங்களே வேலை போட்டு வரோம். இருக்கிற வேலையை அழிச்சிட்டு நீங்க ஒரு வேலையை உங்களை கட்ட வேணாம்னு சொல்லல. இம்ப்ரூவ்மெண்ட்னா எங்களுக்கு ஏதோ ஒரு மக்களுக்கு பாதிப்பு வராம செய்யல, அது செய்ய மாட்டீங்களா? சொல்றது என்னன்னா, நீ அவ்வளவு இடம்லாம் இருக்குல்ல, எல்லாமே நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கோசம் பண்றது. இந்த மாதிரி எங்க வீடு இதுதான் எங்க நாட்டோட வளர்ச்சியா? வீடு இடிக்கலையே, அதான் ஃபுல்லா எடுத்துக்கிறீங்க. வேற இடத்துல இடம் தர மாட்டா. எங்க இடத்த அழிச்சிட்டு நீங்க ஒரு இடத்த உருவாக்குறீங்க. எங்களோட அதிகாரமே என்னண்டா? நீ அப்படியே சும்மா கருப்பு கொடி சிவப்பு கொடி தேவையில்லாத பேசி. எதுக்கு இப்ப கருப்பு சிவப்பு இல்ல, நாங்க மக்களுக்காக பேசுறோம். ஏய் மக்களுக்கு இப்போ நீங்க என்ன பண்ணீங்க? கடல்ல கம்பெனியே வேணான்றியே. அப்ப கம்பெனி வேணாம்னு சொல்ல, எங்க வாழ்வாதாரத்தை அழிக்காம ஒரு கம்பெனி வைங்கன்ற. இப்ப 6 கிலோமீட்டர் உள்வாங்கினீங்கன்னா இந்த ஏரி ஃபுல்லாவே அரிக்கிற கடல் ஃபுல்லாவே அரிப்பு உள்ள இது. இங்க நீங்க அரிப்பு வந்துச்சுன்னா இது ஃபுல்லா காலி ஆயிடும். ஏரியோட போய் நின்றோம், இருக்கிற குப்பை எல்லாம் காலி ஆயிடும். அவங்க வாழ்வாதாரமே மீன் பிடி தான். அவங்க கடல்ல இறங்கி மீன் பிடிக்கிறவங்கள, ஏரியில இறங்கி மீன் பிடிக்கிறோம், அதுலயும் இருக்காது. மொத்தமா மீன் காலி ஆயிடும். பிடிக்கலண்டா ஒரு 3 hour டைம் கொடுப்போம். அப்போ நீங்க யாரா டைம் கொடுக்குறது எங்களுக்கு? இல்ல 350 ஏக்கர்ல இருக்குல்ல, அங்கே இருக்க வேண்டியதானே. உங்களுக்கு 6000 ஏக்கர், அதுவும் 20 மடங்கா. சென்னையில வீடு தரேன்டா, அங்க நீ யாரு எனக்கு வீடு தர்றது? சொந்த வீடு இஷ்டு, நீ ஒரு வீடு தருவியா எங்களுக்கு? பேசுற மொழியே புரியல. நல்லது பண்ற போறீங்க. சரி உங்களுக்கு எங்களுக்கு கிடையாது. விடு, மும்பைக்கு டிக்கெட் இருக்கு. ஐபிஎல் 4 டிக்கெட் இருக்கு. மும்பை மேட்ச் வரீங்களா? டிக்கெட் ஆளுக்கு 5 15 டிக்கெட். மும்பை மேட்ச் எல்லாரும் வாங்க போலாம். நல்ல ஒரு ஃளைட் டிக்கெட்லாம் நாங்களே பண்ணி தரோம். இது பண்ணிட்டீங்க. ஐபிஎல் தானே எங்களுக்கு முக்கியம். எல்லாமே மக்களுக்கோசம் நாங்க பண்றோம். வா போலாம். ரொம்ப நல்ல மனுஷன். போங்கு ஐயா போங்கு.